இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சர்வேனா என்ன, ஸ்ட்ராட்டஜினா என்ன, பிளானிங்னா என்ன அப்படிங்கிற ஒரு தரவுகளை எப்படி பகுப்பாயுங்கிற ஒரு விஷயத்தை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்தார். அன்றையிலிருந்து 2 ஆராய்ச்சிகளை மேற்கொண்டேன். ஒன்று திரு பெரியார் அவர்களுடைய கொள்கை, இன்னொன்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கை. இந்த 2 கொள்கைகளும் படிக்கும் பொழுது பெரியார் அவர்களுடைய கொள்கையை 15 வருடங்களுக்கு மேற்பட்டு அண்ணா உள்வாங்கி அதை தேர்தல் அரசியலில் உள்வாங்கி தமிழகம் ஏன் தனித்து விளங்குதுன்னா, இந்தியாவே பார்த்து ஒரு காங்கிரஸை, நேரு அவர்களை அன்றைக்கு பார்த்து ஒரு பயந்த ஒரு காங்கிரஸை தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு மாநில கட்சி வெற்றி பெற்றது தேர்தல் அரசியல் மூலியமாக, அவருடைய தேர்தல் அரசியலுடைய ஆராய்ச்சியின் மூலியமாக. அங்கிருந்து இன்னொரு பகுப்பாய்வு, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மிகப்பெரிய அறிவு சிற்பி என்பதை கூறுவதை விட இந்திய வரலாற்றில் 2 தலைவர்களுக்கு முக்கிய பங்கு உண்டு. மத பெரும்பான்மைவாதத்தை எதிர்த்த செக்குலரிசம் பாலிசியை உருவாக்கிய திரு அண்ணல் காந்தி அவர்கள் சுதந்திரத்திற்கு பிறகு மத பெரும்பான்மைவாதம் மட்டும் முக்கியமல்ல, மத பெரும்பான்மையோடு சேர்ந்த ஜாதி ஆதிக்கமும் தான் முக்கியம் என்பதை உணர்ந்து அரசியல் அமைப்பை உருவாக்கி எல்லோரும் சமங்கின்ற கருத்தை உருவாக்கியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஒரு தோல்வியடைந்த நிலையில் அவருடைய இறப்பு இருந்தது. அப்படி ஒரு ஆராய்ச்சியில் நான் பகுப்பாய்வு செய்யும் பொழுது அம்பேத்கர் அவர்கள் தேர்தல் அரசியலில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டது கிடையாது. 1952-53 எலெக்ஷன்களில் அவர் தோல்வியுற்றார், தோற்கடிக்கப்பட்டார். ஒருவேளை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு 50 MP 100 MP இருந்திருந்தால் அவர் நினைத்த முழுமையான இந்திய அரசியல் சாசனத்தை உருவாக்கியிருக்க முடியும் என்கின்ற ஆராய்ச்சி என்னுடைய 15 வயதில் உருவாகியது. அந்த ஆராய்ச்சி தான் இன்றைக்கு மேடையில் நான் நிற்க காரணம். அதோடு சேர்ந்து 3 யுத்தங்கள் 2016, 2019, 21 தேர்தலில் மத பெரும்பான்மைவாதற்கு எதிராக தேர்தல்களில் பங்கெடுத்துவிட்டு இந்த மேடையில் நாம் புரட்சியாளர் அம்பேத்கருடைய புத்தகத்தை வெளியிட, அம்பேத்கருடைய கனவு, அந்த அம்பேத்கருடைய கனவை தமிழகத்தில் நிறைவேற்றிய எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவர்களுடைய கனவு எப்பொழுதும் கூறுவார். மேடையில் அவர் இல்லை, ஆனால் அவருடைய மனசாட்சி இங்குதான் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். கால சூழ்நிலைகள் தலித் மக்களுடைய விலங்குகளை உடைக்கும். அதற்கான நேரம் கூடிய விரைவில் வரும். சுய சிந்தனை கொண்டவர்கள் தான் மனிதர்கள். ஆம், நாமும் மனிதர்கள். மன்னர் பரம்பரையை உருவாக்க தமிழகம் இனி ஒருபொழுதும் இடம் தராது. மன்னராட்சி ஒழிக்கப்பட்டது. மன்னர் பரம்பரையை ஒழிப்பதற்கு இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிந்தனைகள் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த பகுப்பாய்வுடன் திருமா அண்ணாவுடைய கனவு என்ன? தலித் மட்டுமே பேசிக்கொண்டிருந்த தலைவர் அம்பேத்கர் அவர்களை இன்றைக்கு தலித் அல்லாத ஒரு விஜய் அவர்கள், சகோதரர் விஜய் அவர்கள் வெளியிடுவது என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய, அண்ணன் திருமா அவர்களுடைய கனவு இன்று விகடன் மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதுல சில விமர்சனங்கள். சகோதரர் விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியுமா? அவருக்கு கொள்கைகள் தெரியுமா? கொள்கைகள் பேசிய பல கட்சிகள் ஏன் அம்பேத்கரை இதுவரைக்கும் மேடையில் ஏற்றவில்லை? இன்றைக்கு இந்த புத்தக விழாவின் வெற்றி
திரு நிர்வாக இயக்குனர் திரு சீனிவாசன் அவர்களுடைய வெற்றி, இன்றைக்கு வெகுனனுடைய வெற்றி, முதல் முறையாக அம்பேத்கருடைய நினைவு நாளை எல்லா அமைச்சர்களும் சென்று மாலையிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் என்று அமைச்சர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் வெற்றி, எங்களுடைய வெற்றி, எங்களுடைய பிரச்சாரத்துடைய வெற்றி. சோ அந்த பகுப்பாய்வில் அம்பேத்கர் அவர்கள் ஏன் தோல்விற்றார் என்ற கேள்வி என்னுடைய 15 வயதில் உருவாகியது. என்னுடைய தாயினுடைய இழப்பு, என்னுடைய தனிமை அரசியலை நோக்கி என்னுடைய 15 வயதிலே செல்ல வைத்தது. அதனால்தான் 3 யுத்தங்களில் தேர்தல் அரசியலை கற்றுக்கொண்டு இங்கு வந்திருக்கிறேன். எங்கிருந்து கற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன் என்றால் எல்லாருக்கும் தெரியும். சோ சில விமர்சனங்கள் இதற்கு பதில் சொல்வதை விட 2026 தேர்தலுக்கான பணிகள் 2026க்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர்